அனைவருக்கும் எஸ்எஸ் பசுமை பண்ணையின் வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்னும் வரலைங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறவங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இன்னும் காட்டுக்குள்ளே இன்னும் கம்பு நடலைங்க. பார்த்தீங்கன்னா பண்ணை சுற்றி இருக்கிற மரத்தையெல்லாம் பார்த்துடலாங்க. இது வந்து லெமன் செடிங்க. நாங்கள் இந்த லெமன் செடியை வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்கிறோங்க. எங்கள் மண்ணுக்கா என்னன்னு தெரியலைங்க, இந்த லெமன் செடி மட்டும் மேலேயே வரமாட்டேங்குது. ஒன்று வருதுங்க, கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வர்றோம், பாதி மட்டும் வளருதுங்க. வளர்ந்து வந்ததே ஆனால் காய் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தால் காஞ்சி போயிடுதுங்க. எதனாலேன்னு தெரியலைங்க. இதுக்கு என்ன உரம் போடலாம், இது எப்படி மேலே கொண்டு வந்து காப்பு கொண்டு வர்றது, யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அத்தி மரம், ஒட்டத்திங்க. இது நல்லா ரத்தம் இல்லாதவங்க டெய்லி 2-3 சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சுகருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லா ரத்தம் ஊறுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பழுத்த பழம் சாப்பிட்டா ரொம்ப இனிப்பாக இருக்குதுங்க, சுகர் ஏறிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்து அளவாக சாப்பிட்றது நல்லது தானுங்க. நான் எங்கள் தம்பிகளுக்கு டெய்லி 2-3 காலையில் அரைச்சி ஜூஸ் போட்டு கொடுத்துருவேங்க. அதனால் அத்தி மரம் தான் ரொம்ப அதிகமாக வச்சுருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா நெகா மரம்ங்க. ஒரு 3 வருஷம் இருக்குங்க. பண்ணை கட்டின புதுசில் கொண்டு வந்து வச்சதுங்க. 3 வருஷத்துக்கன்னே இவ்வளோதான் இருக்குதுங்க. ஏன்னா காய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் போல தெரியுதுங்க. பாருங்க மாதுளை. இது எல்லா மாதுளை கண்ணு மாதிரி இல்லைங்க. சின்ன ஸ்டேஜ்லேயே பாருங்க காய் இத்தனை பெருசு தான் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு பெருசாகும் போல தெரியுதுங்க. அந்த தருணத்தில் விடுங்கனாவே நல்லா விதையெல்லாம் உள்ள முத்தி போய் இருக்குதுங்க. ரொம்ப பெருசாகாதுங்க. இந்த காய் ஒரு அளவாத்தே ஆகும் போல தெரியுதுங்க. நல்லா இதில் தான் அந்த மாதுளையை விடவே இது நல்லா இருக்குது, நல்லா ரத்தம் ஊறுன்னு சொல்கிறாங்க. இது என்ன வித்து மாதுளைன்னு தெரியலைங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இது ஒரு குங்க மரங்க, நிழலுக்கு வச்சுருக்குதுங்க. நல்லா பெருசாச்சுன்னா மரம் நல்லா கொழுன்னு சிமெண்ட் ஓட்டுக்கு மேலே மரம் வளர்த்தியாச்சுன்னா நிழல் ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்க இதுவும் அத்திக்கண்ணு தான் நிறைய ஒரு 10 கண்ணுக்கு மேலே வச்சுருக்குதுங்க. பாருங்க இது இலை மாங்கன்று மாதிரியே இருக்குதுங்க. ஆனால் இது என்ன கண்ணுன்னு நாங்களே மறந்துட்டோங்க. வாங்கி வச்சு 3 வருஷம் ஆச்சுங்க. என்ன எல்லாம் செட்டோட எல்லாம் ஓர்ஸாக வாங்கிட்டு வந்ததுனால இது என்ன கண்ணுன்னு தெரியலைங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆனால் இன்னும் காப்புக்கு வரலைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பன்னீர் குச்சி, வெள்ளை பன்னீருங்க. வீட்டுக்கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்குது. இது வெள்ளைங்க. இது குங்குமரங்க, நிழலுக்குங்க. இது பாருங்க இது வாட்டர் ஆப்பிள் கண்ணுங்க. நான் ஷார்ட்ஸ்லேயும் கூட போட்டிருப்பேனுங்க. இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா பூவே எடுக்கிறது இல்லைங்க, நல்லா பிஞ்சு பூ எடுக்காமையே பிஞ்சு வந்துடுதுங்க. வாட்டர் ஆப்பிள் மரங்க, பச்சைங்க, பச்சை கலர் வாட்டர் ஆப்பிள் மரங்க. பார்த்தீங்கன்னா நிழலுக்கு நல்லா ஜம்முன்னு கேப்பே இல்லாமல் இலவாருங்க. எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, நிழலுக்கு சூப்பராக இருக்குதுங்க, குளுன்னு. பார்த்தீங்கன்னா 2 கன்று வச்சுருக்குது. பாருங்க இது வாட்டர் ஆப்பிள் தானுங்க. இது பச்சை, நிழலுக்கு நல்லா குங்குமரமாட்டவே கொழுன்னு பாருங்க. இலை கேப்பே இல்லாமல் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா நிறைய நீர் சத்துங்க. ஷார்ட்ஸ்லையும் கூட போட்டிருப்பேங்க வாட்டர் ஆப்பிள் பற்றி. பாருங்க பண்ணை சுற்றி இங்கேயுமே அத்திக்கன்று தானுங்க. அத்திக்கன்று தானுங்க. நாங்கள் அந்த மரத்துக்களை விடவே அத்திக்கன்று தான் அதிகமாக இருக்குது பாருங்க. இந்த சைடே ஒரு அத்திக்கன்று தான். இங்கே பாருங்க இது ஒரு அத்தி மரம். இலை பாருங்க, சாப்பாடு போட்டு சாப்பிட்லாமுங்க. இலை அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க இது வேரில் தான் இந்த அத்தி காய் பிடிக்குங்க. பழம் நிறைய பழுத்துச்சுங்க, பிடுங்கிட்டோம். அந்த அத்தி பழத்தை விட இதில் நிறைய சத்தும் இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப ரேட்டு அதிகமாக போகும்னு சொல்கிறாங்க.
இதோட இலையே பார்த்தீங்கன்னா எப்படி நிழல் கட்டி வருதுன்னு பாருங்க. சூப்பரா இருக்குதுங்க. அந்த அத்திக்கண்ணை விட இது கொஞ்சம் இலை ரொம்ப பெருசு பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க. இது ஒரு குங்க மரம்ங்க நிழலுக்கு. இதுவும் ஒரு குங்க மரம்ங்க. இது பாருங்க சின்ன நெல்லிக்காய் மரங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 3 வருஷம் எல்லா கண்ணும் ஒன்றாதான் வாங்கிட்டு வந்துச்சுங்க. நாங்கள் வந்து இது ஈரோட்டில் சந்தையில் வாங்கிட்டு வந்தோங்க. இங்கே எங்கேயும் கிடைக்கலைங்க இந்த மரமெல்லாம். கிடைச்சாலும் வந்து இங்கே பழனிலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குங்க. ஈரோட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ணுமே கிடைக்குதுங்க, விலையும் கம்மி. பாருங்க, இது வந்து மகாக்கனின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது மகாக்கனியா இல்லை நான் ஃபஸ்ட்டு காட்டினது மகாக்கனியான்னு தெரியலைங்க. 2 செடி வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதனால் எங்களுக்கே கொஞ்சம் தெரியலைங்க இது என்ன செடின்னு. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதுவும் பாருங்க ஒரு அத்தி மரம், கீழே வேரில் காய் பிடிக்கிறதுங்க. இது இன்னும் காப்புக்கு வரலைங்க. இலை பாருங்க எப்படி தூர் கட்டி நல்லா நிழலாக வருதுன்னு பாருங்க. இதனுடைய இலை சூப்பராக இருக்குதுங்க, நல்லா நிழல் கூடி வருதுங்க. அப்படியே இது வரையில காட்டினது வந்து ஒட்டுக்கண்ணுங்க. இது வந்து நாட்டுக்கண்ணுங்க. இது இப்போதான் வச்சிருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொய்யா. நாங்கள் வீட்டுக்கிட்டே கொய்யா வந்து நிறைய வச்சுருக்குதுங்க. இதனால இங்கேயும் கொஞ்சம் நிழலாக இருக்கட்டும்னு வச்சு விட்டோமுங்க. ஒட்டு கொய்யாங்க. இந்த கலர் என்ன சிகப்பா இல்லை வெள்ளையான்னு தெரியலைங்க. பழம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்க. இது பாருங்க, இது வந்து பலாமரம், நாட்டு பலாமரம் மாட்டிருக்குதுங்க. இன்னும் மரம் பெருசாகும் போல தெரியுது, இன்னும் காய்க்கு வரலைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தாழை, எல்லாம் சோத்து கத்தாழைங்க. நான் இங்கே வந்து சோத்து கத்தாழை நட்டது காரணம் வந்து இந்த கோழிகளுக்கு வந்து அடிக்கடி வந்து கோழிகளுக்கு வந்து மெயினாக ஒரு சீக்கு வருங்க. அதுக்கு வந்து சோத்து கத்தாழையை வந்து அரைச்சி ஊற்றினா அது ரெடி ஆகிருங்க. அதுக்கு தான் மெயினாக வந்து இங்கே சோத்து கத்தாழை வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பண்ணைங்க. நான் வந்து புது பண்ணையில் இருக்கிற மரத்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேங்க. பழைய பண்ணை, இந்த பண்ணை கட்டின புதுசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிழலுக்கு வந்து 2 சைடு வந்து மலை வேப்பனை நட்டு விட்டோங்க. இதுவும் வந்து நல்லா நிழலுக்கு ஜம்முன்னு இருக்குதுங்க. அப்போ வந்து இந்த கண்ணெல்லாம் எங்களுக்கு வந்து வைக்கணும்னு தோணலை. நல்லா 2 சைடும் பார்த்தீங்கன்னா மலை வேப்பனை வச்சுட்டு இருந்தோங்க. நீ பாருங்க பண்ணை எவ்வளோ தூரத்துக்கு மரம் பெருசாகி நிழல் வருதுன்னு பாருங்க. பாருங்க ஃபுல்லாகவே எல்லாம் மலை வேப்பன் தாங்க. இந்த செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த காட்டுக்கு தண்ணி வாயிறப்ப வந்து வாய்க்கால் இருக்குதுங்க. இந்த பைப் இருக்குது, இதில் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டுருவோங்க. அந்த வாய்க்காலில் தான் மரமே வச்சுருக்குறோம் பாருங்க. நல்லா ஜம்முன்னு தண்ணி வாஞ்சிக்குங்க, குளு குளுன்னு இருக்குது பாருங்க. இது ஒரு குங்க மரம். இந்த மரங்கள்லாம் வைக்காதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஓட்டு மேலே ரொம்ப வெயில் காலத்தில் வந்து மட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோங்க. மட்டை எடுத்து போட்டது கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சிதுங்க. இப்போ வந்து இந்த மரத்தை வச்சதுக்கு காரணமே அதானுங்க. இந்த மரம் வச்சதுலேருந்து வந்து எங்களுக்கு மட்டை எடுத்து போடுற வேலை மிச்சங்க. நல்லா நிழலாக இருக்குதுங்க. பண்ணை சுற்றி வந்து நீங்கள் எம்டியாக விடாமல் இந்த மாதிரி மரங்கள்லாம் நட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, நல்ல பிரயோஜனமான மரங்கள்லாம் நட்டிங்கன்னா வந்து நல்லா காயும் பிடிக்கலாங்க. நல்லா நிழல் வர்ற மரமாக பார்த்து வச்சுடுங்க. இந்த மாதிரி மலை வேப்பன் குங்கு மரம்லாம் நல்லா நிழல் கட்டுங்க. பண்ணை சுற்றி இந்த மாதிரி நிழலாக இருந்தால் தாங்க கோழி குஞ்சுக்கு நல்லா இருக்குது. வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் இருக்கிற மரமெல்லாம் காட்டியாச்சுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து விவசாய வீடியோ தான் போடுறோங்க. ஆனால் வந்து யாருமே விவசாய வீடியோ வந்து லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க.
ஏன்னு தெரியல. விவசாயத்துக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.